எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேட்டு கொடுத்தா அந்த டேட்டுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன, அந்த டேட்டுடைய அசஸ்மெண்ட் இயர் என்ன அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். என்ன சொல்ல தெரியணும்? ஒரு அக்கௌண்டண்ட்டாக ஒரு டேட்டு கொடுத்தா அந்த டேட்டுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன, அந்த டேட்டுடைய அசஸ்மெண்ட் இயர் என்ன அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். அப்போ தான் அவன் அக்கௌண்டன்ட். ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா என்ன சார்? இன் ஜென்ரல் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1st April எண்டு வித் 31st March, இப்படி தான் சொல்லுவாங்க. பொதுவாக ஃபினான்ஷியல் இயருங்கிறது 1st April ஆரம்பித்து 31st March முடியும். தட் இஸ் கால்டு ஃபினான்ஷியல் இயர். அசஸ்மெண்ட் இயருங்கிறது நெக்ஸ்ட் இயர் டு த ஃபினான்ஷியல் இயர். அதாவது இன் ஜென்ரல் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது இன்கம் ஏர்ன்ட் இயர். ஃபினான்ஷியல் இயருங்கிறது என்ன? இன்கம் ஏர்ன்ட் இயர். அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா டேக்ஸ் பேயபிள் இயர் அப்படின்னு பேர். ஃபினான்ஷியல் இயர்னா இன்கம் ஏர்ன்ட் இயர், அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா டேக்ஸ் பேயபிள் இயர் அப்படின்னு பேர். ஓகேவா? இந்த ஃபினான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர் கான்செப்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி தான் பார்க்க முடியும். இப்போ தண்டவாளம் இருக்குது. இந்த ரெண்டு தண்டவாளமும் ஒரே சைஸில் தான் இருக்கும். இந்த அகலம் இங்கே என்ன இருக்கோ அதே தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஒரே மாதிரி போகும். இந்த ஒரே மாதிரி இருக்கிற இந்த ரெண்டு தண்டவாளத்தில் ஒன்று வந்து ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா இன்னொன்று அசஸ்மெண்ட் இயர். இந்த பார்க்குறீங்கள 4 கோடு இருக்குது. இது வந்து ஃபினான்ஷியல் இயர்னு வச்சுக்கோ. இது ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர். அப்போ ஃபினான்ஷியல் இயர் கூடவே அசஸ்மெண்ட் இயரும் வரும். ஃபினான்ஷியல் இயர்னா என்ன? இன்கம் ஏர்ன்ட் இயர். அசஸ்மெண்ட் இயர்னா டேக்ஸ் பேயபிள் இயர். எதுக்கு சார் இந்த மாதிரி ரெண்டு கான்செப்ட்? ஒரு கான்செப்ட் ஃபினான்ஷியல் இயர் போகாதா? ஏன் போகாது அப்படின்னா, இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னு இருக்கு. இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ்னால் எப்போ வந்து டேக்ஸ் வரி இப்போது விதிக்கப்படும், அதை எப்போ கட்டணும். தட் இஸ் கால்டு இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ். இப்போ ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு இருக்கு. ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட இமீடியட்டாக கலெக்ட் பண்ணிவிடுவீங்க. பட் அந்த மாதிரி கலெக்ட் பண்ண டேக்ஸை நீங்கள் எப்போ கட்டணும் அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் த மந்த்து போயிட்டு நெக்ஸ்ட் மந்த்து 20க்குள்ளே ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணுவீங்க. அப்போ தான் நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? டிடிஎஸ் எப்போ சார் கட்டணும்? இன்கமில் பிடிச்ச அமௌண்ட்டு டிடிஎஸ் எப்போ கட்டணும்? யூ ஆர் மேக்கிங் பேமெண்ட் அண்ட் டிடக்டட் டிடிஎஸ் அப்படின்னா அது நெக்ஸ்ட் மந்த்து 7th கட்டணும். இன்கம் டேக்ஸ் எப்போ சார் கட்டணும் அப்படின்னா இன்கம் வரும்போது கட்டணும். இன்கம்ங்கிறது என்னன்னா டோட்டல் இன்கம். அந்த டோட்டல் இன்கம் என்ன பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 year. இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட போயிட்டு 1 year முடிஞ்சதுக்கப்புறம் உன்னுடைய இன்கம் என்னங்கிறது கணக்கு பார்த்து அதுக்கப்புறம் டேக்ஸ் கட்டு அப்படின்னா இந்தியாவில் ₹1 டேக்ஸ் கட்ட மாட்டான். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 24-25 முடிஞ்சு போச்சு. இப்போ 25-26 போயின்னு இருக்கு. 24-25 உங்களுடைய வருமானம் எவ்வளோன்னு என்னை கேட்டாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் கேட்டால் என்னுடைய வருமானம் நான் 4 லட்சம், உண்மையிலே 10 லட்சம் என்னுடைய வருமானம். அந்த 10 லட்சத்துக்கு ஐ ஹாவ் டு பே டேக்ஸ் மினிமம் 1,30,000 நான் டேக்ஸ் கட்டணும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், என்னுடைய வருமானம் 4 லட்சம் 5 லட்சம் அப்படி தான் நான் ஃபைல் பண்ணுவேன். ரைட்டா? ஏன்னா அப்போ தான் எனக்கு டேக்ஸ் வராமல் இருக்கும். ஸோ இன்கம் டேக்ஸுங்கிறது டிட்டர்மைண்டு பேஸ்ட் ஆன் யுவர் டோட்டல் இன்கம். டோட்டல் இன்கம்க்கு தான் நம்ம டேக்ஸ் கட்டணும். என்னுடைய டோட்டல் இன்கம் 10 lakhs. அதுக்கு வந்து வருஷம் முடிஞ்சு இப்போ வந்து 24-25 முடிஞ்சு 25-26 நடந்துட்டுருக்கு. நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு 1,30,000 டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த வருஷம் முடிஞ்சு இப்போ வந்து இன்னைக்கு டேட்டில் ஜூலை மாதம் 31st அந்த டேக்ஸ் 1,30,000 கட்டிட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னா நான் அந்த டேக்ஸை கட்டுவேனா? கட்ட மாட்டேன். ஏன்னா எனக்கு மனசு வராது. இதே மாதம் 10,000 கட்ட சொன்னால் கட்டியிருப்பேன். மனசு வராது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சா அப்புறம் என்ன ஆகும்? வடிவேலு வாடகை சைக்கிள் கதையாயிடும். காக்கை சிறகுகளின்னே ஒரு படம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வடிவேலு வாடகை சைக்கிள் எடுக்க வருவான். வாடகை சைக்கிள் எடுக்கும்போது அந்த சைக்கிள் ஓனர்கிட்ட கேட்பான், ஏன்பா வாடகை எவ்வளவு, நான் எப்போ தரணும் அப்படின்னு. வாடகை வந்து சைக்கிள் நீங்கள் விடும்போது கொடுத்தா போதுங்க அப்படின்பான். வாடகை எவ்வளோ சொல்லுவான், 2 ரூபாய் 3 ரூபாய். நீங்கள் விடும்போது கொடுத்தா போதும். வாடகை விடும்போது கொடுத்தா போதும், அதான் வேணும் எனக்கு அப்படின்னு அவன் எடுத்துன்னு போயிடுவான். எடுத்துன்னு போய்ட்டு அவன் சைக்கிள் எடுத்து சுற்றிகிட்டே இருப்பான். வாடகையை வந்து தரவும் மாட்டான், சைக்கிளையும் விட மாட்டான். அந்த சைக்கிள் கடைக்காரன் கேட்பான், ஐயா சைக்கிளை கொடு, வாடகை கொடு.
என்னடா எப்போ பார்த்தாலும் உன் கண்ணு முன்னாடி தான் சுற்றின்னு இருக்கேன், வாடகை கொடு, எப்போ பார்த்தாலும் சைக்கிள் கொடு, வாடகை கொடுன்னு கேட்டுட்டே இருக்கேன், சைக்கிள் வாடகை எப்போ தருவேன், வரும்போது வரும் அப்படின்றோம். அந்த மாதிரி தான் நம்ம இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் கழித்து கட்டுன்னு நம்ம சொல்லிட்டோன்னா இந்தியாவில் ஒரு பய டேக்ஸ் கட்ட மாட்டான். எல்லாருமே வந்து என்ன பண்ணுவான், லாஸ் கணக்கு தான் ஃபைல் பண்ணுவான். கணக்கை எப்படி ரெடி பண்ணணும்னு அவனுக்கு தெரியும், பண்ணிடுவான். ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன முட்டாளன்னா கிடையாது. கவர்மெண்ட்டை சொல்லுது நீ அந்தந்த வருஷம் சம்பாதிக்கிறதுக்கு அந்தந்த வருஷமே டேக்ஸை கட்டு அப்படின்ட்டு. உடனே அது எப்படி, என்னுடைய இன்கம்ங்கிறது வருஷத்து முடிவில் தான் என்னுடைய டோட்டல் இன்கம் டேக்ஸ் பேயபிளுங்கிறது டோட்டல் இன்கம்க்கு. அந்த டோட்டல் இன்கம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா வருஷ முடிவில் தான் கிடைக்கும். அப்போ தானே நான் டேக்ஸ் கட்டணும். இப்போ போய் என்னை கட்ட சொன்னேன் எப்படி, இப்போ எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வருஷம் பூரா முடிஞ்சு அப்போ தானே டோட்டல் இன்கம் தானே டேக்ஸ் கட்டணும். இப்போ போய் கட்ட சொன்னேன் எப்படி அப்படி. நான் அடுத்த வருஷம் தான் கட்டுவேன். இங்கே வா, நீ டேக்ஸ் எப்போ கட்டுவேன், அடுத்த வருஷம் கட்டுவேன். இங்கே வா, டேக்ஸ் எப்போ கட்டுவேன், அடுத்த வருஷம் கட்டுவேன். அடுத்த வருஷம் தானே கட்டுவேன், ஆமாம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே, இல்லை, இங்கே வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், இன்கம் டேக்ஸ் சலான்னு கையில் கொடுக்குறான். என்ன பண்ணுறான், இன்கம் டேக்ஸு சலானை கையில் கொடுக்குறான். இதுதான் இன்கம் டேக்ஸ் சலான். இந்த இன்கம் டேக்ஸ் சலானில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன், ஃபினான்ஷியல் இயர் இருக்காது, அதுக்கு மேலே அசஸ்மெண்ட் இயர் தான் இருக்கும். ஓகேவா, என்ன இருக்காது, ஃபினான்ஷியல் இயர் இருக்காது, அதுக்கு பதிலாக என்ன இருக்கும், அசஸ்மெண்ட் இயர் தான் இருக்கும். இன்கம் டேக்ஸ் சலானில் ஃபினான்ஸ் பதிலாக அசஸ்மெண்ட் இயர் தான் இருக்கும். காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து இன்கம் டேக்ஸ் சலான். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஃபினான்ஷியல் இயர் இல்லை, அசஸ்மெண்ட் இயர் தான் இருக்குது. ஓகேவா, உன் கணக்குப்படி என்ன, டேக்ஸ் வந்து நீ அடுத்த வருஷம் தானே கட்டுவேன், நீ இப்போயே சம்பாதிக்கிறதுக்கு இப்போயே கட்டு, உன் கணக்குப்படி சலானில் வந்து அடுத்த வருஷத்தை போடு அப்படின்னா, அடுத்த வருஷத்தை எப்படி சார் போடுது, அது அசஸ்மெண்ட் இயர் போடு அப்படின்னு. அப்போ 25-26 நீ சம்பாதிக்கிறதுக்கு 25-26 டேக்ஸ் கட்டணும். நான் எப்படி இந்த தண்டவாளம் சொன்னேன், ஓகேவா, இந்த தண்டவாள கதையை சொன்னால் உனக்கு புரிஞ்சிடும். ரயில்வே ட்ராக் எப்படி இருக்குது, இமேஜஸில் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, உனக்கு ரயில்வே தண்டவாளம் எப்படி இருக்குது, இது 4 குவார்ட்டராக பிரி, இது ஒரு குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்டு குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர். இந்த ஃபஸ்ட் குவார்ட்டரில் சம்பாதிக்கிறியா அதுக்கான டேக்ஸை 15/6க்குள்ளே கட்டு. செகண்ட் குவார்ட்டரில் சம்பாதிக்கிறியா அதுக்கு 15/10க்குள்ளே கட்டு. தேர்டு குவார்ட்டர் சம்பாதிக்கிறது 15/12க்குள்ளே கட்டு. ஃபோர்த்து குவார்ட்டருக்கு 15/3க்குள்ளே கட்டு. மிச்சம் இருந்தால் 31/3 கட்டு. ஸோ இந்த 4 குவார்ட்டர் முடியும் போது இந்த பக்கம் ஃபினான்ஷியல் இயரும் முடிஞ்சிடும், நீ டேக்ஸை கட்டி முடிச்சிருப்ப. நான் அடுத்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம், அது எனக்கு அசஸ்மெண்ட் இயர். நீ கட்டின ரிட்டர்ன் ரைட்டாக தப்பாக நான் வெரிஃபை பண்ணி உனக்கு நான் அசஸ்மெண்ட் ஆர்டர் போடுவேன், அதுதான் அசஸ்மெண்ட் இயர்னா. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா இன்கம் ஏண்ட் இயர், அசஸ்மெண்ட் இயர்னா டேக்ஸ் பேயபிள் இயர். இதுதான் பஞ்சா சொல்லணும். ஃபினான்ஷியல் இயர்னா என்ன, இன்கம் ஏண்ட் இயர். அசஸ்மெண்ட் இயர்னா என்ன, டேக்ஸ் பேயபிள் இயர். அப்போ ஒரு டேட்டு கொடுத்தா நம்முடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன, அந்த டேட்டுக்கான அசஸ்மெண்ட் இயர் என்ன அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். ஒரு டேட்டு கொடுத்தா என்ன பண்ணணும், ஒரு அக்கௌண்டண்ட்டாக அதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன, ஒரு டேட்டு கொடுத்தா ஒரு அக்கௌண்டண்ட்டாக அதனுடைய அசஸ்மெண்ட் இயர் என்ன அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். ஃபினான்ஷியல் இயருங்கிறது இன்கம் ஏண்ட் இயர், அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறது டேக்ஸ் பேயபிள் இயர். நான் ஒரு எக்ஸல் ஷீட்டு ஓப்பன் பண்ணி ஒரு 4-5 டேட்டு கொடுக்குறேன், அந்த டேட்டை பேஸ் பண்ணி எது ஃபினான்ஷியல் இயர் எது அசஸ்மெண்ட் இயர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். முதல் காலம் வந்து பார்த்தீங்கன்னா டேட், 4 காலம் டேபிள். ஓகேவா, முதல் காலம் டேட், ரெண்டாவது காலம் ஃபினான்ஷியல் இயர், மூணாவது காலம் அசஸ்மெண்ட் இயர், நாலாவது காலம் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட்ஸ், அஞ்சாவது காலம் ஃபினான்ஷியல் இயர் எண்டு, எப்போ முடியுது எண்டு, ஆறாவது காலம் புக்கு பிகினிங். எப்போ இல்லை
ஓகேவா? இப்போ ஒரு டேட் இருக்கு 1/4/2025. 1/4/2025 ஃபினான்ஷியல் இயர் என்ன? 1/4/2025 ஃபினான்ஷியல் இயர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். 2025. இதனுடைய அசஸ்மெண்ட் இயர் என்ன தெரியுதா? நான் டைப் பண்றது தெரியுதா? சொல்லுங்க. 26 27. 26 27. யார் வந்து கரெக்டா சொல்றாங்களோ அவங்களுக்கு நான் 10 ரூபாய் பரிசு கொடுப்பேன். எல்லாத்துக்கும் கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு 10 ரூபா பரிசு. யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு. நான் வந்து ரஜினி ரசிகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ரஜினி ரசிகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நான் ரஜினி ரசிகன் 10 ரூபா தரேங்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியலையே சார். 1 ரூபா கொடுத்தா 100 ரூபா கொடுத்த மாதிரி, அப்போ 10 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுத்த மாதிரி, ரைட்டா? அதுதான் ரஜினி ரசிகன். நான் ரஜினி ரசிகன்னா 1 ரூபா கொடுத்தா 100 ரூபா கொடுத்த மாதிரி. அதுக்கு தான் ரஜினி ரசிகனாக இருக்க முடியாது. ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1/4/2025. இந்த ஃபினான்ஷியல் இயர் எப்போ முடியும்? 31/3/2026. புக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இயர், இந்த கம்பெனி என்னைக்கு கிரியேட்டட் டேட், அதுதான் புக்கு பிகினிங் டேட். ஸோ அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகேவா? இதுதான், எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகேவா? ரெண்டாவது பாருங்கள், 12/10/2024. இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன? 24/25. அசஸ்மெண்ட் இயர் 25/26. ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1/4/2024. எப்போ முடியுது? 31/3/2025. அப்போ புக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 12/10/2024. ஓகேவா? இப்போ இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். 31/3/2017. இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன? 18/19. எப்படி கண்டுபிடிக்கணும்? 16-17 சார். 16 to 17. 2016-17. அதாவது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இந்த டேட் இருக்குல்ல, இங்கே கொடுத்துருக்கிற டேட்டோடைய 31 மார்ச் என்னைக்கு முடியுதுன்னு பார்க்கணும். கொடுத்துருக்கிற டேட்டோடைய 31 மார்ச் என்னைக்கு முடியுதுன்னா 31/3/2017 முடிஞ்சிடுது. அப்போ வந்து இந்த 17 வந்து பார்க்கல, முடிகிறது ரைட் ஹேண்ட் சைடில் வரணும், ஆரம்பம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். முடியறது ரைட் ஹேண்ட் சைடு, ஆரம்பம், அதனுடைய ஆரம்பம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ 17 முடியுதுன்னா எப்போ ஆரம்பிச்சிருக்கோம்? 16 ஆரம்பிக்கும். ரைட்டா? புரியுதா எப்படின்னுட்டு? புரியுதுங்களா? 16-17 17-18. இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஆரம்பிக்குது? 1/4/2016. இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் எப்போ முடியுது? 31/3/2017. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கம்பெனி வருஷ கடைசி டேட்டில் ஆரம்பித்தா கூட, ஈவன் தோ லாஸ்ட் டேட் ஒரே ஒரு நாள் தான் சார் அப்படிலாம் கிடையாது. ஒரு கம்பெனி வருஷ கடைசியில் ஆரம்பித்தா கூட அந்த ஒரு நாளைக்காக யூ ஹேவ் டு ஃபைல் ஆல் த ரிட்டர்ன்ஸ். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், ஜிஎஸ்டி ரிட்டர்ன் இருந்தால் ஃபைல் பண்ணணும், டிடிஎஸ் ரிட்டர்ன் இருந்தால் ஃபைல் பண்ணணும், வாட் எவர் த ரிட்டர்ன்ஸ் அப்ளிகபிள், ஸ்டாச்சுரரி கம்ப்ளைன்சஸ், ஆல் த ரிட்டர்ன்ஸ் யூ ஹேவ் டு ஃபைல், ஈவன் இஃப் யூ ஸ்டார்ட் யுவர் கம்பெனி ஆன் த லாஸ்ட் டே ஆஃப் த லாஸ்ட் யூனிட். கிளியரா? அடுத்தது இதுக்கு என்ன செய்தி? இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன? 29/2/2025. இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன? 24-25. நாட் அப்ளிகபிள். ஓகேவா? என்னது? நாட் அப்ளிகபிள். ஏன் சார் நாட் அப்ளிகபிள்? ஏன் நாட் அப்ளிகபிள்? பிப்ரவரி மாதம் 2025க்கு லீஃப் இயர் 28 தான், 29 கிடையாது. புரியுதா? பிப்ரவரி மாதத்தில் 28 நாள் தான், 29 கிடையாது. இப்போ என்ன ஃபினான்ஷியல் இயர் என்ன? 31/6/2019. Not applicable தான் சார். அதேதான், நாட் அப்ளிகபிள். ஓகேவா? அதேதான்.
இப்போ உங்கள் டேலண்ட் இங்கே தெரியும். உங்கள் டேலண்ட்டு தெரியும். 1/4/1899 இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு 10 ரூபாய் பரிசு. என்ன தங்க தடல் 1899 to 1900 sir. 1899 to 1900. அசஸ்மெண்ட் இயர் 1900 to 1901. கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்கா மைண்டுக்கு? ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1899 sir. எப்போ முடியுது? 31/3/1900. வெரி குட். ஓகேவா? ஆனால் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் தான் ஆன்சர் வரும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் இயர்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த ஆன்சர் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் தான் இதுக்கு ஆன்சர். ஏன் சார் இதுக்கு நாட் அப்ளிகபிள் ஆன்சர் அப்படின்னா, ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸ் வந்து எப்போ வந்தது ஆக்டில்? இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1886 வந்திருக்கு. 1886, அப்புறம் 1916, 1917, 1922. ஓகேவா? ஆக்சுவலாக நாட் அப்ளிகபிள் தான் வரும். 1922 தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. 1886 இருக்குது இன்கம் டேக்ஸ். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வருஷம்லாம் இருந்திருக்கு? 86, 1916, 1917, 1922, 1918, 1920, 1999. ஓகேவா? 1918க்கு அப்புறம் என்ன எப்படிமா ரிவர்ஸில் வருது? பார்ப்போம். நானே இது இன்னும் ஹிஸ்ட்ரி இன்னும் படிக்கலை. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸுக்கு அது ஒரு ஆன்சர். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1962, அதுக்கு முன்னாடி 1922, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேக்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1860 இன்ட்ரடியூஸ்ட் ஆஸ் ஏ பார்ட் ஆஃப் யூனியன் பட்ஜெட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். 1888 separate income tax act was passed to divide income into 4 schedules. 18 organizational structure. 1922 act repealed with the 86. இந்த 86 ஆக்டை ரீப்ளேட் பண்ணிட்டாங்க. 1961 இந்த 1922 ஆக்டை மாற்றிட்டாங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் 16 சின்ஸ் 1962 இப்போ அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்கம் டேக்ஸ் இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி இது. ஓகேவா? ஸோ ஒரு கால் இருந்திருந்ததுன்னா அப்படி, நம்மள்கிட்ட இல்லை, அதனால் விட்டுருங்க. நாட் அப்ளிகபிள் வேண்டாம். ஸோ இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இது அப்போ இந்த ஆன்சர் கிடையாது, நாட் அப்ளிகபிள் கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து 1922 தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி கூட டேக்ஸ் இருந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்ததுனால இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சராக இருக்க முடியும். ரைட்டா? அடுத்தது பாருங்கள், 1/4/2150. இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன? 2150, 2151. இதனுடைய அசஸ்மெண்ட் இயர் என்ன? 2151 to 2152. இப்போ எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1/4/2000. எப்போ முடியுது? 31/3/2150. ஓகேவா? இது ஏன் சார் இந்த ரெண்டும் நான் கொடுத்தேன்? இந்த 2 டேட் இதெல்லாம் ஓகே. ஏன் இந்த 2 டேட் நான் கொடுத்தேன் அப்படின்னா, ரீசன் இல்லாமல் நான் கொடுக்கல. டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா 1/4/1901 அல்லது அதுக்கு அப்புறம் இருக்கிற கம்பெனி தான் என்ட்ரி பண்ண முடியும். ஒரு கம்பெனி வந்து 1901க்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோடைய டேட்டாவை டேலியில் என்ட்ரி பண்ண முடியுமானா முடியாது. ஓகேவா? கிளியராப்பா? இப்போ ராமகிருஷ்ணா மிஷன் இருக்கு. ராமகிருஷ்ணா மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1865 ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ.
ராமகிருஷ்ணா மிஷன் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? 1865. அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த டேலியில் ஓப்பன் பண்ணி ராமகிருஷ்ணா மிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய கம்பெனி ஆரம்பித்த டேட்டு, அதாவது ட்ரஸ்ட் ஆரம்பித்த டேட்லேருந்து இருக்கிற அக்கௌண்ட்ஸை எனக்கு டேலியில் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்கிட்ட. நானும் சரின்னு சொல்லிட்டேன். கான்ட்ராக்ட் எடுத்தாச்சு. கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு நான் டேலியில் என்ட்ரி பண்ண போகிறேன். ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ டேலியில் என்ட்ரி பண்ண போகிறேன். நான் வந்து முதல்ல கம்பெனி க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட்டில் போயிட்டு இந்த இடத்துல ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்ரீ ஆர்கேஎம் அப்படின்னு போடுறேன். போட்டு நான் வந்து கம்பெனி க்ரியேட் பண்ணுறேன். எப்போயில் இந்த கம்பெனி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா 1/4/1865 போட்டால் என்ட்ரி ஆகுமானா ஆகாது. 1/4/1899 என்ட்ரி ஆகுமா ஆகாது. 1/4/1900 என்ட்ரி ஆகுமா ஆகாது. 1/4/1901 என்ட்ரி ஆகுமா ஆகுது. என்ட்ரி பண்ண முடியுதா? ஸோ 1/4/1901 அல்லது அதுக்கு அப்புறம் இருக்கிற டேட்டாவை தான் என்ட்ரி பண்ண முடியுமே ஒழிய 1/4/1901 அல்லது அதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவை எந்த காலத்துலையும் என்ட்ரி பண்ண முடியாது. டிஃபால்ட் டேலியை வச்சுட்டு மொதல் ரூல். ரைட்டா? இப்போ புரியுதா நான் ஏன் இதை எக்ஸசைஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு? 1/4/1899 டேட்டாவை உன்னால் என்ட்ரி பண்ண முடியாது. ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுற அப்படின்னா உன்னால் எது முடியும் எது முடியாதுன்னு தெரிஞ்சு நீ வேலை செய்யணும். அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2150 கொடுத்தேன், அது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1/4/2150 அப்படின்னு போடுறேன். என்னால் என்ட்ரி பண்ண முடியுமானா என்ட்ரி பண்ண முடியும். 2150 நான் உயிரோட இருப்பேனான்னு சொல்ல முடியாது. இப்போ 2025 நடக்குது. நீங்களும் இருக்க மாட்டீங்க, நானும் இருக்க மாட்டேன், அது வேறு விஷயம். 2150 ஆனால் டேலி இருக்குது. டேலியில் வந்து நீங்கள் என்ட்ரி போட முடியும். இது என்ன சார் கூத்து, இது பைத்தியகாரத்தனமாக இருக்கேன்னு நீங்கள் கிடைக்கலாம். சில சமயம் பட்ஜெட் போடுறோம், எல்என்டி இருக்குது, மெட்ரோ பட்ஜெட் இருக்குது. மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் அல்லது 15 வருஷத்துக்கு இருக்கும் இல்லையா, பிளானிங்லேருந்து முடிக்கிற வரைக்கும். அந்த மாதிரி 15 வருஷத்துக்கு ஒரு கம்பெனிக்கு வந்து பட்ஜெட் போட்டிருக்கோம். அது 15 வருஷம் அக்கௌண்ட்ஸையும் ஆஸ் பர் பட்ஜெட் அது போயின்னு இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் ட்ராக் பண்ணணும். இப்போ கமலஹாசன் எடுத்துக்கோ, மருதநாயகம் படம் நான் பிறந்ததுலேருந்து அவன் எடுத்துகிட்டு இருக்கான். இன்னி வரைக்கும் அவன் எடுத்து முடிக்கல. கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த மருதநாயகம் படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 40 வருஷமாக போயின்னு தான் இருக்குது. எப்பெல்லாம் காசு வருதோ அப்போல்லாம் போய் 2 ரீலாக எடுப்பான் போல இருக்குது. ரைட்டா? கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மருதநாயகம் ஸ்டில் கண்டினியூஸ். அந்த மாதிரி சில ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப லாங் இயராக இருக்கும், 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம பட்ஜெட்டும் போட்டிருப்போம். ஸோ அந்த பட்ஜெட் படி போகுதா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு மானிட்டர் பண்ணணும். அப்படின்னா ஃப்யூச்சர் இயரில் எவ்வளோ இயராக இருந்தாலும் உன்னால் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ டேலியால் எது முடியும் எது முடியாது, 1/4/1901 அல்லது அதுக்கு அப்புறம் இருக்கிற டேட்டாவை என்ட்ரி பண்ண முடியும். 1/4/1901 அதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவை என்ட்ரி பண்ண முடியாது. இது தம்பு ரூல். ஃப்யூச்சரில் எந்த டேட்டா இருந்தாலும் உன்னால் என்ட்ரி பண்ண முடியும். ஸோ என்னால் என்ன முடியும் என்ன முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒரு கம்பெனிக்கு நீ வந்து ஒரு அக்கௌண்டன்ட் அப்படின்னா உனக்கு ஒரு டேட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டேட்டை வச்சுட்டு அதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன, அதனுடைய அசஸ்மெண்ட் இயர் என்ன அப்படின்னு உனக்கு சொல்ல தெரியணும். அந்த மாதிரி சொல்லும்போது மைண்டு ஷார்ப்பாக இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் இயர் கண்டுபிடிக்க தெரியணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதத்தில் 30 நாள், எந்த மாதம் 31 நாள், இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அக்கௌண்டன்ட்னா இது எத்தனையும் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு பாட்டு ஓவர். 2வது பாட்டு இன்றைக்கி நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணுறது.